நம்மளை காட்டி மிராண்டிடுறான். நார்த் இந்தியா பார்த்து நம்மளே காட்டு மிரான்றது நாகரிகத்தில் உச்சியில இருக்கிற நாம. எலி மயிரினால் ஆடை நெய்து கிரேக்கத்துக்கும் புட்பகத்துக்கும் சாபகத்துக்கும் அனுப்பியவர். எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து போனவர்கள், வியட்நாம் வரையிலே கொடி போட்டவன். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து காட்டு மிராண்டிடுறான் ஒரு மந்திரி. நீ குளிக்காதவன்டா, நீ வேற ஒன்றும் குளிக்க மாட்டான். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சிபி சித்தர் சொல்லுவாரு, ஒருத்தன் ஒரு மாடை கட்டிட்டான் ஒரு இடத்துல ஆணி அடிச்சு, இந்த மாட்டை போய் எவனா தொட்டுட்டு வாடா 1000 ரூபாய் கொடுக்குறேன். அட மாடு தோட்டறதான்னு போனானா கொஞ்சம் தூரம் திரும்பி ஓடி வந்துட்டான். ஏன்டா என்னால முடியாது சார், என்ன விட்டுருக்கோம். 2-3 பேர் போயிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நார்த் இந்தியன் வந்தாங்க. அவன் வந்து நீ தொட்டுட்டு வாடான்னா, இவன் அந்த மாட்டு கிட்ட போனா பாரு, மாடு அறுத்துக்கிட்டு ஓடி வச்சான். என்னடா விவகாரம்னா, அந்த மாடுக்கு புண்ணு வந்து அவ்வளவு நாத்தம். நம்ம மாடு அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது ஓடியான்ட்டான். இவன் மேல இருக்கிற நாத்தம் பொறுக்க முடியாம மாடு ஓடிட்டான். என்கிட்ட 10 பாட்டு 8 தொகை கிட்ட நீ காட்டு முன்னாடி தானே அண்ணா சொன்னாரு. உங்ககிட்ட இருக்குது 2 புக்கு. ஒன்னு டெலிபோன் டைரக்டரி, ரயில்வே கைடு. இது 2 தவிர என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. திருவிழாவில் சிறுபால் விழிச்சிடுவான். அது மாதிரி சிறுபால் அடிக்கிறேன்னா சாரி ஏற்பாடுவான். அந்த மாதிரி அவன் இந்திய திணிப்பான். என்னடா அதெல்லாம் கிடையாது. இப்படியே பண்ணா அவனுக்கு இந்தி மொழி போடுறான். அது வந்ததுன்னா ஒண்ணு வச்சுக்கோ, வீட்டுல மனைவியோட ஒருத்தர் இருக்கான், குழந்தை குட்டி இருக்கு, ஒரு சரக்கு தள்ளின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ. தள்ளின்னு வந்துட்டான்னு 2வது கொண்டாட்டி ஏதோ கூட்டாட்டான்னு வச்சுக்கோ. இதுங்களுக்கு அந்த சலுக்க போயிடும். அதுக்குதான் பிக்குவாங்க. எம்பி தேர்தல நம்மளை பார்த்து என்ன சொன்னா, நீங்க தான் அறிவு உள்ளவர்கள், உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு, நீங்க ஜனத்தொகை அதிகமாக போச்சு, குழந்தைய பெற்றுக்காதீங்க. நமக்கு பாருங்க, அதுக்கு மேல நாம் இருவர் நமக்கு ஒருவர். பன்னிக்குட்டி போடுற மாதிரி 10 போட்டுருக்காங்க. இவன் நாம் இருவர் நமக்கு எது வேணாம். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எது ஒருவர். அதுக்கப்புறம் சொல்றான், கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு ஒன்றும் வேணாம். நேற்று ஒரு கல்யாணத்தை சொல்றாங்க, என்ன ஒரு 4 வருஷத்துக்கு வேணாம் அறையிலானது. அவன் தான் இப்போ ஆள் இல்லைன்னு எப்படி குறைக்கிறான். இப்போ வேகமா ப்ரொடியூஸ் பண்ணும், முடிஞ்ச அளவு பண்ணுவோம். எந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆற்றல், தைரியம், மெஜாரிட்டி யாருக்கிட்ட போய் இல்ல. எடப்பாடி கிட்ட என்னடான்னு பார்த்தோம், ஒன்னொன்னா போறான், கும்பலா போறான், பிடிச்சிக்குவாங்கன்னு. இது இன்னொரு சொல்றேன், நான் தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மொத்தம் என்னது இல்லை 10 எலெக்ஷனில் நான் ஒரு தொகுதியில் நின்றுவேன். எனக்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? 11வது வரணுன்னா கூட என்ன கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு முறையும் தலைப்பிறத்துவம் தான் தேர்தலில் நிற்கிறவருக்கு அந்த இது அதெல்லாம் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒன்று கூட கொதிக்கு தாங்காது. ஆகையினால இன்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் வரட்டும். பாபுவை நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது நமக்கை. அங்கே இருக்கும்போதே ஹீரோ வாங்கினேன். எங்க சட்டசபையில் ஐடிஎம் இருக்கும்போது என்னோட சரியான டீச்சர் டிஸ்கஷன், எனக்கு அவருக்கு சரியான டிஸ்கஷன். அது என்ன, நான் வளர்ந்தவன், ஆனால் அவன் முதல்ல பேசுகிறார். ஆனால் மறுநாள் இண்டுல ஹெவி ஹீட்டட் டிஸ்கஷன் பிட்வீன் இந்த துரைமுருகன் அண்ட் சேகர் பாபுன்னு பெருசாக போட்டான் ஃபர்ஸ்ட் பேஜில். பார்க்கல, பாபுரை கூப்பிட்டுறேன், பாபு பார்த்தீங்களான்னு. இவர் தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து, அண்ணே இன்னொரு நாளைக்கு போதுங்க அப்படின்னாரு. எதுக்கு மோதி கிடக்கிறது வந்துருன்னு கூப்பிட்டான்ட்டேன் நான். ஆகையினால இந்த சென்னையினுடைய அரசியல் எனக்கு 70 ஆண்டு காலமாக தெரியும். 60 படிக்க வந்த காலத்திலிருந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். ஒரு அற்புதமாக நண்பர். இந்த நிலையில் கூட கூட்டத்தை நிரப்பி காட்டுகிற ஆற்றல் அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு. ஆகையினால் நிரப்பி இருக்கிறார், அதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இதனுடைய தாயக கவி அவர்கள், நான் மாணவனாக இருக்கிற பொழுதே என் மாணவர் அணியில் இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் என் சுட்டுவர்களை பிடித்து வளர்ந்தவர். நான் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி ஒரு வழியாக செய்து காட்டியவர். இன்றைக்கும் நன்றி உள்ள ஒரு தம்பி இந்த வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிரசன்னா அவர்களும் செல்வேந்தன் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள். நான் செல்வேந்தனுடைய பேச்சு கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. தம்பி பிரசன்னா பேசுகிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எப்போதாவது அவர் என் கூட்டத்தில் போடுவார்கள், சலான் சொல்கிறது கூட இறக்கிடுவாங்க. அதனால் இன்றைக்கி பரவாயில்லை, நான் வர்ற வரையும் போடுறது. என்னைக்கு 10 நிமிஷம் பேசினாலும் இது எப்படி இருக்குன்னு தடை போட்டுடலாம். ஆகையினால் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள்,
வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நம்முடைய தளபதியை பற்றி சொல்லி வாழ்த்துகிறார்கள். எனக்கு இந்த இருமல் சளி ஒரு வியாதி வந்திருக்கு நம்ம ஊரில். அது ஒரு வாரமாக சொல்லி பண்ணுறது 15 நாளாச்சு இன்னும் இருமல் நிற்கல, குழந்தை நிற்கல. இப்போ தான் அதனாலும் வரலைன்னா கோச்சுக்கு வரேன்னு வந்தேன். அதனால் நீண்ட நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். தளபதி தான் இப்போ 3 சொன்னாங்க இவங்க. இப்போ இந்திய எதிர்ப்பு பற்றி எல்லாம் சொன்னாங்க. இந்த இந்திய எதிர்ப்புன்றது வெள்ளக்காரன் காலத்தில் இங்கிலீஷ் இருந்தது. அவனுக்கு இங்கிலீஷ் படிக்கலை, நாம் படிச்சிருக்கோம். ஆகினாலும் நம்ம முன்னேறிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சுதந்திரம் வந்த பிறகால இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது இருக்கிறது அப்படின்னு ஒரு அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கின அந்த குழுவில் ஓட்டுக்கு விட்டாங்க. இந்தி வானான்னு நம்ம டிடி கிருஷ்ணமாச்சாரி ஓட்டு போட்டார். மற்றவங்கெல்லாம் கூட நம்முடைய இன்னொரு நம்ம இவருக்கு அவர்கள் போட்டு போட்டார். இவங்கெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஈக்குவல் ஓட் ஆகி போச்சு. இந்தி ஓணுன்றது இந்தியாவில் எந்த மொழி இருக்கணும், இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கணுமா வேண்டாமான்னு டிபேட் ஓட்டு விட்டாங்க. அந்த குழுவில் 2 சமாதானம் ஆகி போச்சு. ஓணுன்னு உடனே அதுக்கு தலைமை தாங்கினவர் அவர் ஓட்டு போட்டார். அதனால் ஒரு ஓட்டில் ஜெயிச்சது இந்தி. இல்லைன்னா இந்த பீடம் கிடையாது. ஆகியனால இது தப்பி தவறி சேர்ந்தது. ரைட். இதை அப்பத்திலேருந்தே நம்ம எதிர்க்கிறோம். நாம் எதிர்க்கிறோம்னு சொன்னால் ஒரு மொழியை எதிர்க்கிறேன். நம்ம ஊரில் எல்லா மொழியும் படிக்கிறவங்க இருக்கான், பன்மொழி புலவர்கள். ஆனால் இந்த மொழியை படித்தால் தோஷம் வருது, தீட்டு வருது, தீமை வருது. இங்கிலீஷ் படித்தா ரைட்டாக போகிறான், ஹிந்தி படித்தா டவுனில் போயிடும். என்ன சொல்கிறான், நீ என்ன தான் ஹிந்தி படிங்க, அவனாடு நம்மளால் பேச முடியாது. எனக்கு கூட தான் தெலுங்கு பேச தெரியும், அவங்க மாதிரி பேச தெரியாது. ஏதா எக்கா டவுன் பேசலாம், அவ்வளோதான் பேசலாம். ஆனால் அவங்கள பேச முடியாது. அதனால் என்ன சொன்னாங்க ஆரம்பத்திலே, ஹிந்தி மொழி கொண்டான். அது வந்ததுன்னா ஒன்று வச்சுக்கோ, வீட்டில் மனைவியோட ஒருத்தர் இருக்கான், குழந்தை குட்டி இருக்கு, ஒரு சரக்கு தள்ளின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ, தள்ளின்னு வந்துட்டான்னு 2வது கொண்டாட்டி ஏதோ கூட்டான்ட்டான்னு வச்சுக்கோ, இதுங்களுக்கு அந்த சலுகை போயிடும். அதுக்கு தான் பிக்குவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம தலையில் கட்ட பார்த்தான். அவங்க என்ன சொன்னால் முடியாதுன்னு. அப்போ அண்ணா இருந்தார், வேகமாக எதிர்த்தார். அப்போ ஒரு இன்றைக்கு இருப்பதை போல ஒரு மும்முனை போராட்டம் என்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது. ராஜாஜி இருக்கும்போது மும்முனை போராட்டம் எதுக்காக நடந்தது, இந்தியை எதிர்த்து 1, தேவிகுளம் பெருமேடு சேலம் 2, ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தார். இந்த 3 எதிர்த்து ஒரு போராட்டம், மும்முனை போராட்டம் நடத்தினார்கள். அதெல்லாம் எல்லாம் சாலை ஜெயிலுக்கு போனாங்க. அது மாதிரி இப்போ ஒரு மும்முனை போராட்டம். என்ன, இந்தி திணிக்கிறது 1, இன்னொன்று மத்திய மாநில சர்க்காருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது 2, 3வது அதாவது சென்சஸ் பிரகாரம் எம்பி தொகுதி பிரிக்கிறது. இந்த 3க்கும் ஆக மும்முனை போராட்டத்தை அண்ணா காலத்தை நடத்தியவர் அண்ணா, நம்முடைய காலத்தை நடத்துகிறவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, அண்ணா பெரிய ஆள், பெரிய ஜீனியஸு, அதனால் முடியல, அப்படி பேசி பார்ப்பணும். அதாவது இந்திய கொண்டாந்து விடுவானுங்க, நம்ம யாரெல்லாம் விடுறோம்னா சும்மா விட்டாராம். இந்த திருவிழாவில் திருவிழா இழிச்சிடுவான், அது மாதிரி செருப்பால் அடிக்கிறேன்னா சாரி எப்பாடிடுவான். அந்த மாதிரி அவன் இந்திய திணிப்பான், என்னடா நான் அதெல்லாம் கிடையாதுவான். இப்படியே பண்ண அவனுக்கு அவங்க அண்ணா இறந்ததும் ஒரு பெரிய பலம் வந்து, எவ்வளோ பெரிய ஜீனியஸு அண்ணா. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர் மாதிரி படித்து வரல, எஸ்எல்சி இந்தியா மாற்றலான்னு இந்திய திணிக்க ஆரம்பித்தான். அவரை விட இவர் வேகமாக இருந்தார், அதனால் திணிக்க முடியல. கலைஞர் இறந்த உடனே பார்த்தா, கலைஞராவது பெரிய ஆள், பெரிய அறிஞர்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் பையன் சோட்டா பாய் இப்போ திணிக்க வேணான்னு பார்த்தா, இது
யாருக்கு பிறந்த மகன்? கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த மகன். அவரை விட வேகம், அவரை விட வேகம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, பார்க்கல? இதுவரையில் திமுகவில் எந்த முதலமைச்சரும் எந்த மந்திரியும் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, பார்க்கல? மத்திய மந்திரி பார்த்து நாவடக்கம் தேவை. ஏன் வேண்டா சொல்லுவான்? அது கலைஞர் கருணாநிதி மகன் வேண்டா சொல்லுவான். நாவடக்கம் தேவை. அவன் நம்மளை காட்டி மிராண்டிடுறான். நார்த் இந்தியா பார்த்து நம்மளே காட்டு மிரான்றது. நாகரிகத்தில் உச்சியில் இருக்கிற நாம் எலி மயிரினால் ஆடை நெய்து கிரேக்கத்துக்கும் புட்பகத்துக்கும் சாபகத்துக்கும் அனுப்பியவன். எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து போனவர்கள். வியட்நாம் வரையிலே கொடி போட்டவன் நாம். அகமும் புறம் அகல்பாதி காட்டு கலிங்கத்தில் பழனி படித்தவர்கள், தொல்காப்பியம் படித்தவர்கள், இலக்கியம் படித்தவர்கள், நாகரிகம் படித்தவர்கள், நீராடுதலே செய்தவர்கள், குடிப்பதில். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து காட்டு பராண்டிடுறான் ஒரு மந்திரி. நீ குளிக்காதவன்டா, நீ வேற ஒன்றும் வேணாம், குளிக்க மாட்டான். நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சிபி சித்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் ஒரு மாடை கட்டிட்டான் ஒரு இடத்துல ஆணி அடிச்சு. இந்த மாட்டை போய் எவனா தொட்டுட்டு வாடா, 1000 ரூபா கொடுக்குறேன்னா. ஆட மாடு தோட்டுறதான்னு ஒருத்தன் போனானா, கொஞ்சம் தூரம் திரும்பி ஓடி வந்துட்டானா. ஏன்டாண்ணா? என்னால் முடியாது சார், என்னை விட்டுருக்கோண்ணா. 2-3 பேர் போயிட்டு வந்தானா. அப்போ ஒரு நார்த் இந்தியன் வந்தானா. அவன் வந்து நீ தொட்டுட்டு வாடான்னா, இவன் அந்த மாட்டுக்கிட்ட போனா பாரு, மாடு அறுத்துக்கிட்டு ஓடி வச்சான். என்னடா விவகாரம்னா, அந்த மாடுக்கு புண்ணு வந்து அவ்வளோ நாத்தம். நம்ம மாடு அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது, ஓடியான்ட்டான். இவன் மேல இருக்கிற நாத்தம் பொறுக்க முடியாம மாடு ஓடிட்டான். இதெல்லாம் அந்த காலத்துல அண்ணன் சிபிசி சொல்றது, அவர் கதைகள்லாம். அதனால அப்படிப்பட்டவங்க நீங்க. அவன் வந்து நம்மளை பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்றான். உங்கள்கிட்ட என்னடா இலக்கியம் இருக்கு? எங்கிட்ட 10 பாட்டு 8 தொகை கிட்ட நீ காட்டு மிராண்டி தானே? அண்ணா சொன்னாரு, உங்கள்கிட்ட இருக்குது 2 புக்கு. ஒன்று இந்த ஹிந்தி புக்கு ஒன்று வச்சுருக்கேன், டெலிஃபோன் டைரக்டரி, ரயில்வே கைடு. இது 2 தவிர என்ன வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. ஆகியனால இருக்கு. அதான் கேட்ட உடனே நான் பத்திரிக்கை பார்த்த உடனே பார்த்தேன், படித்தேன். ஷபாஷ் தம்பி, சீஃப் மினிஸ்டர். எனக்கு தெரியும், நான் அண்ணாவோடு மிக நெருக்கமாக பழகிறேன். பல பிறகுகள் இந்திய போராட்டமெல்லாம் அவரோடு இருந்து பழக்கப்பட்டவன். கலைஞரோடு 53 ஆண்டு காலம் அவர் மடியிலேயே வளர்ந்தவன் பாபுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். அவரிடத்தில் உறிஞ்சி அவருடைய தத்துவங்களை வழிவகிக்கவன். பார்த்த உடனே சொல்லுவேன் நான், இது தேரும் தேராதுன்னு. ஏன்னா அவர்கள் கணக்கு அதெல்லாம், அவர் கணக்கு அதெல்லாம். அப்பேற்பட்ட தலைவர், அவர் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய தலைவர். ஒரு உதாரணம் சொல்ற கலைஞரை, எவ்வளவு பெரிய தலைவர் சொல்றதுக்கு. ஒரு நாள் கலைநல்லூரில் சிகாமணின்னு ஒரு ஆள் இருந்தான், ரொம்ப கட்சிக்கார பழைய ஆள். நானும் தலைவரும் ஆஃபீஸுக்கு போகிறோம் 2 பேர். அன்றைக்கி என்ன டல்லாக இருந்தார் தலைவர். போகும்போதுன்னு அவன் வந்து என்னான்னு கேட்டார். பழன்னு ஓன்னு அழுதுகிட்டு யார் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னமோ ஒரு மூடில் இருந்தார் தலைவர். பேசுவா, நீ பெரியவனா, உன்னை பற்றி தெரியும் படா அப்படின்ட்டார். எனக்கு அப்படி சொல்ல மாட்டார், எல்லாம் தலைவர் இப்படி சொல்லிட்டாரு. அவன் போயிட்டு அழுதுகிட்டேன். இப்படியே உட்காந்துருந்தார், எங்களோட பேசுகிறேன். தலைமுருகன், நான் அவனை ரொம்ப திட்டணும் அவனார். நான் அவளை திட்டிருப்பீங்க. பையன் கிண்டலாம் பண்ணுகிறேன். அவன் இங்கே வெளியே இருப்பான், போய் கூப்பிட்டான்னு. அவன் ஒன்றாச்சுக்கு எங்கே போய்ப்பான் தெரியுங்களா, நீ சேர்த்து கூப்பிட்டான்னு சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் போய் பார்த்தேன், அழுதுகிறான். அவனி வாயா என்ன திட்டினான். ஐயோ, நம்ம தலைவர் தானே திட்டினாரு, அடிக்கல் இல்லை, திட்டு வழி பரவாயில்லவா அவன் கூட்டிட்டு வந்தேன். நண்பர்களே, எப்பேற்பட்ட தலைவன், எத்தனை கிடங்கள் சொல்ல தலைவன். சொன்னார், சிகாமணி, நான் என்னமோ கோபத்தில் அவனை பேசிட்டா, என்னை மன்னிச்சிருப்பான்னு கேட்டார்.
என்னை மன்னிச்சிடுவான்னு கேட்டார். நான் அழுதுட்டேன். ஒரு தொண்டை நிலத்தில் அதே மாதிரி டிஆர் பாலுகிட்ட கேட்டார். அப்பேற்பட்ட தலைவர். எனவே எனக்கு அந்த தெரியும். நான் தளபதியோட மந்திரியாக இருக்கிறேன் அல்ல. நான் அந்த வீட்டுக்கு 60 போகும்போது சின்ன பிள்ளை இவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் தோளுக்கு வந்து தோழனாகி தலைக்கு மேலே எனக்கு வளர்ந்து இன்றைக்கி தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க அப்பா இருந்தால் எப்படி ஒவ்வொரு செய்கையையும் உன்னிப்பாக தளபதி கவனிப்பாரோ அப்படி நான் கவனித்து பார்க்கிறேன். அண்ணாவினுடைய பொறுமை வீரமும் கவிதையுடைய வீரமும் அண்ணாவின் அறிவும் சேர்ந்து இன்றைக்கு திகழ்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய தலைவர் என்ற இந்தியாவில் நிற்கப் போகிறவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு வலைய வீசத்தில் பார்க்குறேன். தலைவராவது 10 தரம் டெல்லிக்கு போய் அதுக்கப்புறம் அகில இந்திய தலைவரானார். இவர் 2 தரம் தான் போயிருக்கார். ஆனால் இந்தியா இவருக்கு என்ன சுற்றிக்கிறது. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு பல பேர். அந்த மாநிலத்துக்கு போ, இந்த மாநிலத்துக்கு போன்னு எல்லாரும் பார்த்துட்டு வான்னு வலையை வீசிட்டார். திமிங்கலங்கள் வேறாதே கிடைச்சிடும். அங்கேனால ஒரு நிதானி பண்ணுறாரு பேகப்பட்ட ஒரு இந்தி எதிர்க்கிறது. அதே நேரத்தில் ஒன்றா அது மட்டும் சொல்கிறான். ஆந்திரா வருவான், இந்திக்கு அவ்வளோ தாட மாட்டான். அடுத்து இருக்கிறவன் எப்படி பிடிக்கிறது? மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கிறது. அடுத்து இருக்கிறவன் என்ன பண்ணுறது? நம்மளை அதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த எம்பி தேர்தலில் நம்மளை பார்த்து என்ன சொன்னான், நீங்கள் தான் அறிவு உள்ளவர்கள், உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு, நீங்கள் ஜனத்தொகை அதிகமாக போயிடுச்சு, குழந்தைய பெற்றுக்காதீங்க. நமக்கெல்லாம் பாருங்க, அதுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு ஒருவர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி 10 போட்டிருக்காங்க. இவன் நாம் இருவர் நமக்கு எது வேணாம். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எது ஒருவர். அதுக்கப்புறம் சொல்கிறான் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு ஒன்றும் வேணாம். நேற்று ஒரு கல்யாணத்தை சொல்கிறாங்க. என்ன ஒரு 4 வருஷத்துக்கு வேணாம். அறையிலானது அவன் தான் இப்போ ஆள் இல்லைன்னு வெப்பி சேர்த்து குறைக்கிறேன்றானே. இப்போ வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அதை செய்திருக்கான். ஆகியனால நம்ம மாநிலம் மாதிரி தவறான மாநிலம் இருந்தது, அவன் எல்லாம் எடுத்துட்டார். இந்திக்கு பேசுகிற வெளியே எடுத்துக்கிட்டார். மத்திய சர்க்கார் பணம் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் எடுத்துக்கிட்டார். அகில இந்தியாவில் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக உருவாவதற்கான காரணத்தை தளபதி கவர்மெண்ட். எனக்கு அந்த ராஜவர்த்தந்திர முறையை நான் பார்க்கிறேன். ஒன்னே ஒன்று அப்படியே அவ்வளோ தூரத்தில் வரணும்னு பேசாமல் இருக்க பார்த்தான். ஒன்று அவ்வளோ சிங்க் பண்ணினே வரும் மனுஷன். தலைவர் அப்படி வர மாட்டார். வேலூர்னு வரட்டா தானே தேவராஜ் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க, அந்த கட்சி செத்து போயிட்டாங்கன்னு இருக்காரா, பழைய ஆட்களை பூரா கேட்டு வர்றாரு. இவர் எப்படி நான் சொல்லுவேன், சில நேரங்களில் ஃபோன் வச்சுக்காரு. அதாவது பின்னால் பேசிக்கணும் விட்டு போய் விட்டுறாரு. புரியும் தெரியும். நாங்கள் போய் ஏம்மா ஒன்று என்னோட பேசுவோம், அதோட பேசுகிறேன், எதை பேசுகிறேன்னு தெரியாதுண்ணா. அதனால ஒரு அதே நேரத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு பலம் வாய்ந்த எந்த தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் மெஜாரிட்டி யாருக்கிட்ட போயில்லா எடப்பாடி கிட்ட என்னடான்னு பார்த்தோம். ஒன்றுனா போகிறான் கும்பலாக போகிறான் பிடிச்சிக்குவாங்கன்னு அது இது இன்னொரு சொல்கிறேன். நான் தான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். மொத்தம் என்னது இல்லை 10 எலெக்ஷனில் நான் ஒரு தொகுதியில் நின்றுவேன். எனக்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? 11வது வரணுன்னா கூட என்ன கஷ்டம்னு தெரியும். ஒவ்வொரு முறையும் தலைப்பிரத்துவம் தான் தேர்தலில் நிற்கிறவருக்கு அந்த இதுவாக இருக்காது. இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒன்று கூட கொதிக்கு தாங்காது. ஆகையினால இன்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் வரட்டும். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக வச்சுருக்கேன். அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல.
பணம் கொடுக்கல போட்டிருக்கார். இப்போ பட்ஜெட் வருது, அதுக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இவ்வளவும் எப்படி செய்கிறான்னு கேட்டால் நான் உள்ளபடியே சொல்கிறேன். என்னை அசைக்க முடியாத எனக்கு மரியாதை தலைவர் மீது, அந்த தலைவரையே கிராஸ் பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்கு. என்ன என் தலைவர் இல்லையா அவரு, பயமாக இருக்கு. பண்ணுவார், அதை நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். பண்ணுவார். 1954 போஸ்ட் ஃபார்ம் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு கிளைக்கழகத்தில் செயலாளராகி கார்டு வாங்கி வச்சுருக்கேன். 1954 இதுவரையில் இயக்கத்தில் இருந்திருக்கேன். இந்த இயக்கத்தில் எல்லாரும் தெரியும் எனக்கு. 60-70 வருஷமாக இருக்கிறவங்க பூரா தெரியும். ஒரு ஊருக்கு போனால் அவ்வளோ பேரையும் கேட்பேன் நான். ஆகையினால என்னுடைய கண் விசாலமாக தான் பார்க்கும். தளபதியினுடைய ஒரு அடியும் எப்படி வைக்கிறான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு அடியும் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்னார் அண்ணா. அடிகளை அளந்து வைக்கிறேன்னாரு. ஸ்டெப்ஸ் ஆர் அடிகளை அளந்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் இவர் இருக்கிற வரை தமிழுக்கு ஆபத்தில்லை, தன்மானத்துக்கு ஆபத்தில்லை, நாட்டுக்கு ஆபத்தில்லை, உங்களுக்கு ஆபத்தில்லை, எனக்கு ஆபத்தில்லை என்று வாருங்கள்.